ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண கீபோர்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒன் ஆஃப் தி பட்ஜெட்டு மெக்கானிக்கல் கீபோர்டு. ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா தரமான கீபோர்டு, ஒயிட் கலர் கீபோர்டு பாருங்க, ரெட்ராகனு மாடலாக அப்புறம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பொட்டி இப்போ தான் ஓப்பன் பண்ணுதோம். நேற்று தான் வந்துச்சு, அப்போல்லாம் ஃப்ராட் விட மாட்டேன். கீபோர்டு வாங்கி 6 மாதம் ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். அது அப்போ எடுத்த வீடியோ. ஸோ இதை எழுதி வச்சுருக்காங்க, எனக்கு என்னன்னு தெரியல. அது எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் அந்த கீபோர்டு மாடலு அப்புறம் எல்லாமே. இந்த கீபோர்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் 7000 ரூபா. என்ன ப்ரோ 7000 ரூபாவா? வாவ் ப்ரோ, உன்னோட க்ரோத் வேறு லெவலில் இருக்குல்ல நினச்சி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். என்னென்னு ரேட்டு பற்றி பின்னாடி சொல்லுவேன். எப்படி நீங்கள் வாங்கலாம், கம்மியான ரேட்டில் எப்படி வாங்கலாம்னு அப்புறமா சொல்லுவேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. பிரிச்சிடலாம், சும்மா கிளி வரமாட்டேங்குதே. இன்னைக்கு கூட கிழிச்சிடலாம் தெரியல. ஓகே, டன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண போகிறோம் பாக்ஸை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நாள் லேப்டாப் கீபோர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டை எப்போலாம் எடுத்து டச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து நான் ஒரு கீபோர்டு ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து ஒரு 10 வீடியோ பார்ப்பேன். அதோட சவுண்ட் எப்படி இருக்குது, அதில் கீபோர்டு லைட்டிங் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவனுங்க பார்த்திங்கன்னா 10 நாள் ஆக்கிட்டாங்க. நான் ஆர்டர் போட்டு 10 நாள் கழிச்சு தான் கீபோர்டு வந்துச்சு. ஒரு எலிமருந்து சீட் உள்ள வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது இன்ன வரைக்கும் ஒட்டாமல் தான் வச்சுருக்கேன், வீட்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே கிடக்குது. ஃபைனலி கீபோர்டு நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. இதில் வந்து இன்னும் ரோஸ் கலர் இருக்குது. நீங்கள் வந்து கேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் சரி பிங்க் கலர் வாங்கிடலாம். இது வந்து டைப் சி டு யூஎஸ்பி கேபிள். ஸோ கீபோர்டு வந்து நம்ம லேப்டாப் கூட இல்லை பிசி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சைடு டைப் சி இருக்கும், இந்த சைடு வந்து யூஎஸ்பி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுவிட்சு. நல்லா சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப இருக்கிறதுல வந்து ப்ரௌன் சுவிட்ச் தான் சென்சிட்டிவிட்டி அதிகமானது மெக்கானிக்கல் கீபோர்டில். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 இது கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கீபோர்டை தட்டி உடச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதை அந்த கீபோர்டில் உள்ள கீயை பிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டூலு, லைட்டாக கட்டிங் பிளேடு, பாக்ஸ் ஓரத்தில் தள்ளிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டை ஓப்பன் பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக உடைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. சின்ன வயசில் எல்லோரும் உடச்சிலான்றவோம். நானும் இப்போ உடச்சி தான் விளாடுவேன். அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்க்கமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருள் அமேசானில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்க முடியாங்க. ஸோ அமேசான் அதை கொடுங்க. கீபோர்டு வந்துருச்சு. இப்போ வந்து கீபோர்டு வந்து நம்ம தட்டி பார்க்கலாம், சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரௌன் சுவிட்ச் எடுக்கிறதே நல்லது. ஏன்னா வந்து ப்ரௌன் சுவிட்ச் வந்து இருக்கிறதே சென்சிட்டிவிட்டி அதிகமானது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கிளிக்கே ஆயிரும் கீ. இது போக நான் ப்ளூ சுவிட்சு, ரெட் சுவிட்சு, அப்புறம் இன்னும் ஏதோ க்ரீன்லாம் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீடியோவில் அதோட லைட் செட்டிங்ஸ்லாம் தனித்தனியாக வந்து வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கு முன்னாடி வந்து கீபோர்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரெட்ராகன் ஃபிஸ் K617 இதோட அஃபீஷியல் சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா 2800, அதாவது 2800. இதே அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா 7000 ரூபா போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அஃபீஷியல் சைட்டில் போய் வாங்க. அஃபீஷியல் சைட்டை பார்க்குறதுக்கு தான் ஃபேக்கான வெப்சைட் மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அது ஒரிஜினல் வெப்சைட் தான். நீங்கள் அதை போய் ஆர்டர் பண்ணி வந்தீங்கன்னா அவன் 4 மெயில் அனுப்புவான், 4 மெசேஜ் பண்ணுவான். நீங்கள் வந்து நான் வந்து கஸ்டமர் கேருக்கே நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இது பார்க்க ஏதோ டுபாக்கூர் சைட் மாதிரி இருக்குது, ஆர்டர் பண்ணலாமா நம்ம. ஏன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணால் தான் உங்களுக்கு கீபோர்டு உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஓகே. இந்த கீபோர்டோட ப்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீபோர்டு வந்து இருக்கிற பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டில் வந்து ஒர்த்தான கீபோர்டு. வேறு எந்த கீபோர்டும் பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் சுவிட்சே அந்தளவுக்கு தெரில எனக்கு பார்க்க. இந்த 2800 ரூபாய்க்கு ப்ரௌன் சுவிட்சே இல்லை, ப்ளூ சுவிட்ச் தான் கிடைக்கும். ப்ளூ சுவிட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். உங்களுக்கு சவுண்டு பிடிக்குன்னு நினச்சா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பட் இதில் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கீபோர்டை கன்சிடர் பண்ணது பெட்டர். ஸோ இதில் உள்ள கான்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஆரோ கீ இருக்காது. கீ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சைடில் ஆரோ கீ இருக்காது. அப்புறம் வந்து நியூமரிக்கு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. மேலே உள்ள நியூமரிக் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆரோ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள F1 ப்ரெஸ் பண்ணி WASD வச்சு தான் நீங்கள் ஆரோ மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அது ஒரு கான்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீபோர்டில் வந்து RGB லைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னா F1 Alt ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு RGB செட்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். வேறு லைட் வந்து வேறு மாதிரி எரியும். ஸோ Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டோட லெவல் சேஞ்ச் ஆகும். கம்மியாக அறியும், அதிகமாக அறியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த அம்புக்குறி போட்டு கொடுத்துருப்பானுங்க சைடில், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஸ்பீடாக அறியும், ஸ்லோவாக அறியும், அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பீடாக அறியும்.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.